ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்க மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அத்தை, இன்னைக்கு அவங்க புது வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போட போறாங்கல்ல? ஆமா, இன்னைக்குதான் அவங்க வீட்ல பூமி பூஜை போட போறாங்களாம். பணத்தை கட்டு கட்டா வச்சிருப்பாங்க, அங்க போய் வாங்கிக்கோங்க போங்க. இதோ இந்த மகாராணி கூட அங்கதான் போறாங்க. இவங்களே கூட்டிட்டு போவாங்க உங்களை. மா, என்ன பேசுறீங்க? அண்ணா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எவ்வளவு அமௌண்ட் சொன்னீங்க? 40 லட்சம் தானே? நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே. எங்க இருந்து ஏற்பாடு பண்ணுவ? உங்க அப்பா கிட்ட கேப்பியா? 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாரு. எங்க பேச்ச கேட்காம நடந்துகிட்டது 2 பேரு. ஒண்ணு நீ, இன்னொன்னு உங்க அக்கா. உங்க 2 பேருக்கும் இந்த குடும்பத்துல இருந்து எந்த உதவியும் கிடையாது. பணம் கொடுக்கறானா பணம். நீ சம்பாதிச்சு மூட்டை மூட்டையா வச்சிருந்தனா தூக்கி குடு. வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? இன்னும் ஏன்டா இங்கே நின்னுட்டு இருக்க? ஓ வீராப்பெல்லாம் அங்க போய் காட்டு. வந்துட்டான். நாங்க என்ன இங்க சேவையா பண்ணிட்டு இருக்கோம்? இங்க வந்தா பணம் கிடைக்கும்னு நினைச்சேன். இப்படி அசிங்கப்படுத்திட்டான்ல அவன். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. என் பணத்தை தராம எப்படி பூமி பூஜை போடுறாங்கன்னு நானும் பாத்துறேன். டேய் வண்டியறா. சரிண்ணே. ஏண்டி, உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? தொழில் பண்ண போறா, ஏதோ வாழ்க்கையில முன்னேற போறான்னு இத்தனை நாளா நம்பிட்டு இருந்தா, கடனை வாங்கி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். நான் அன்னைக்கே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அவ வேண்டாண்டி, அந்த குடும்பமே வேண்டான்னு கேட்டான். அவ வாழ தடத்துல விழுந்துட்டாலே, இப்ப என்ன பண்றது? அனுபவிச்சுதானே ஆகணும். சத்தியமா சொல்றேன், என் பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்த யாருமே நல்லாவே இருக்க. விடுங்கடா. என்ன பண்றீங்க? புள்ளைய விடுங்க. டேய் டேய், என்னடா பண்றீங்க? டேய் விடுங்கடா அவனை. திருட்டு பய பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். இவன் மாமனார் வீட்டுக்கு போனா இங்க துரத்தி விடுறாங்க. காசை கொடுத்துட்டு நான் வீடு விட ஆளையணுமா? டேய் இவனை வண்டியில ஏத்துங்கடா. புள்ளை எதுக்காக இப்படி பண்றீங்க? எங்க டேய் விடுறா அவனை. ஏங்க நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, ஏதோ கடன் வாங்கிட்டான்னு சொல்லி அவனை அடிச்சு இழுத்துட்டு போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன அவன் என்ன சாதாரண ஆளு நினைச்சிட்டீங்களா? ஒரு பர்னிச்சர் கடையோட ஓனர் அவன். அவன் ஏன் கடன் வாங்க போறான்? டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் உத்தம தம்பியை பத்தி எனக்கு தெரியும். அவன் 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். 40 லட்சமா? கேசவா, என்னடா இது? 40 லட்சம் கடன் இருக்காடா உனக்கு? வட்டியோட சேர்த்து இன்னைக்கு 60 லட்சம் ரூபாயில வந்து நிக்குது. அசலு வட்டின்னு இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல.
நான் என்ன பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போறதா? ஐயோ தம்பி, என்னப்பா சொல்றீங்க நீங்க? எங்களுக்கு எதுவுமே புரியலையே. கேசவா, என்னடா இதெல்லாம்? நிஜமாவே நீ உங்ககிட்ட பணம் வாங்குனியா? கேசவா, என்னடா இதெல்லாம்? என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி தொலையேண்டா. இவன் சொல்லுடா. பாட்டி என்னடா பண்ண? பாட்டி என்னடா பண்ண? சொல்லி தொலை. ஐயோ, சொன்னா கேளுங்க, இந்த பக்கம் வாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இப்படி அபசகுணமா பண்ணிட்டு இருக்கியேடா. ஐயோ, என்னடா பண்ண? என்ன பண்ண? சொல்லி தொலை. சொல்லி தொலை. கேசவா சொல்லுடா. வாங்க. டேய் கேசவா, என்னதான்டா பண்ண? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான்ப்பா.